அடா இதா இருக்குதா தேங்காய் கடை. நம்ம என்னடானா மேட்டை ஃபுல்லாக தேடிட்டோம், எதிரில் கடை வச்சுக்கின்னு இவ்வளோ தூரம் தேடி இருக்கிறோமே. போய் கேட்போம் என்ன வேலை சொல்கிறான்னு பார்க்கலாம். வாங்க வாங்க, என்ன வேணும் உங்களுக்கு? என்ன வேணும்னா கேட்டேன், நிம்மதி வேணும். சரியா, கல்யாணம் பண்ண நிம்மதி போச்சு, ரெண்டாவது பொண்ணு பிறந்தது, இன்னும் கொஞ்சம் நெஞ்சம் இருந்த நிம்மதியும் போயிடுச்சு. சரியா? யோ, நானே நிம்மதி தொலைச்சு ஒரு வாரம் ஆகுதியா, இப்போ வந்து என்கிட்ட நிம்மதி கேட்குற? என்னப்பா சொல்ற? எனக்கும் கல்யாணம் ஆகி ஒரு வாரம் தான் ஆச்சு. அந்த நிம்மதி எனக்கு எப்படியாச்சும் மறுபடியும் வாங்கி குடியா. என் பொண்ணு கறி குருமா வைக்கிறதுக்கு ஒரு பத்து தேங்காய் கேட்டுது. சரியா, உனக்கு நான் நிம்மதி வாங்கி தரேன். யோ, என்னைய பார்த்தா கேட்ட, எனக்கு தமிழ்ல பிடிக்காத ஒரே வார்த்தை ஒரு பத்த தேங்காய். இந்தா ஒரு தேங்காவே தரேன், வச்சுக்கோ. ஆனா அட்ரஸை சொல்லிட்டு போ. கறி குழம்பு ஒரு கிளாஸ்ல தரியா? ஒரு கிளாஸ் குழம்பா? ஒரு சொம்பு குழம்பே தரேன். ஏன்னா என் பொண்ணு 1/2 கிலோ கறிக்கு 5 லிட்டர் தண்ணி வைக்கும். வரேன். அட்ரஸே சொல்லாம போறேன். ஓ இரியா வரேன். பாலும் வயிறு தான் பாடப்படுத்துது. என்னடா உலகம் இது, பொல்லாத உலகம் இது. கூலிக்கார எங்க அப்பா பாத்தியா? இது அப்பாவை பாத்தியா? உங்க அப்பா நான் முதலமைச்சரா இல்ல பிரதமரா? யாரு உங்க அப்பா நான் பாக்குறதுக்கு? என்னது எங்க அப்பா யாரா? எங்க அப்பா பேரை சொன்னா அந்த பேட்டியே அலறும் தெரியுமா? பேட்டியே அலறுமா? அப்படியே பட்டவன் யாருமா அது? அவரா அந்த பேட்டிக்கே பேபி. பேபியா? ஒப்ப என்ன பண்ணா தெரியுமா? லாரி வச்சிருந்தேன், லாரிய கார் ஆக்கணும், காரை பைக் ஆக்கணும், பைக்கை சைக்கிள் ஆக்கணும், சைக்கிள் போய் பைக்கு போய் எல்லாம் போய் என்ன தள்ளு வண்டி தள்ள வச்சாமா. அப்பன் பேரை கேட்டு அலறுவான்னு பார்த்தா உளறான். ஏமா, இன்னொரு வாட்டி பேபின்னு உங்க அப்பன் பேரை சொல்லாதம்மா, இருக்கிற வண்டி கூட இல்லாத போயிடும். ஃபர்ஸ்ட் நீ இடத்த விட்டு கிளம்புமா. அப்படி என்ன பண்ண நம்ம அப்பா இவனை இப்படி அலறான்? என்னது இது நித்யா மாதிரி இருக்குது, மூஞ்சில ஒரு பதட்டமா இருக்குது. சரி என்னன்னு கேட்போம். ஏய் நித்யா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா. நயன்தாராவா? எங்க எங்கயா இவங்களா நயன்தாரா? ஒருவேளை மேக்கப் போடாத வந்ததுனால இப்படி இருப்பாங்களோ? வீட்டில் இருக்கிறவங்களாம் இப்படி தான் இருப்பாங்க. ஒரு போட்டோ கிடைக்குமா? ஏய் யாடி இவன்? இவனை உனக்கு தெரியல? காட்டுல இருந்து தப்பிச்சு அந்த கருங்கோரம் மாதிரி பக்கத்தே நிக்கிற, இவனை தெரியலன்ற. நீங்க யாருமா? நயன்தாராவுக்கு மேக்கப் ஆர்டிஸ்டா? இப்படிலாம் சொன்னா நான் போட்டோ எடுக்காத போயிடுவேன்னு நினைக்கிறீங்களா? மேடம், நான் உங்ககிட்ட ஒரே ஒரு போட்டோ எடுத்துப்பேன். டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்க? உங்களை தவிர நான் வேற யாரையும் நடிக்கவே இல்லை மேடம். அந்த கில்லி படத்துல நடிச்சிக்க பாத்தீங்களா, அப்பவே எனக்கு பிடிச்சிருச்சு. அட அறிவு கேட்டவனே, கில்லி படத்துல சிம்ரன் தான் நடிச்சது, நயன்தாரான்ற. ஏய் அவன் தான் அறிவு இல்லாம பேசுறானா, நீ வேற. கில்லி படத்துல நடிச்சது குஷ்புடி. இது நான் இங்கே வந்து நின்று தப்பு தப்பாக பேசுங்கதியா. கில்லி படத்தில் யார் நடிச்சாங்க தெரியுமா உனக்கு? உனக்கு தெரியுமா? இந்த பேர் சாவித்ரி. இவனை சாவடி. ஏமா, கால்ல இருந்து இட்டுன்னு வராமா. கறி கொம்பு என் கால் நடக்க கால்லாம் வலிக்குது. யாரா அவன்? ஐயோ, யாருப்பா இது? நயன்தாரா. யோவ் நீ கம்முனியா? ஆமா, நேத்து நீ எங்க போய் ஊர் சுத்திட்டு வர? அம்மா நீ கம்முன்னு இருமா. ஊரெல்லாம் உன்னை கண்டு வியந்த. ஏய் அது ஏன் நயன்தாரா? என்ன பாதியில வந்து பங்கு கேட்குறியா? இது என்ன சாக்லேட்டாடா ஆளுக்கு பாதி ஷேர் பண்றதுக்கு? அது கூட சாப்பிட்டுண்டா. டேய், நான் அவனுக்கு மட்டும்தானே குழம்பு தரேன்னு சொன்னேன், உனக்கு தரேன்னு சொல்லியா? நீ நான் பங்கு கேட்குறியா? குழம்பு தரேன்யா, இவனை நம்மளே குழப்புறானே. இருக்கிற பொண்ணுக்கே கஞ்சி ஊத்த வக்கில்ல உனக்கு, இதுல குழம்பு வேற தர சொல்லி கூப்பிட்டு வந்தியா? யோ நீ என்ன குழம்புங்கிற, உன் பொண்ணு என்ன கஞ்சிங்குது? என்ன பார்த்தா என்ன சோத்துக்கு செத்தவ மாதிரி இருக்கா? நான் நயன்தாராவுக்காக நிக்கிறேன். யோ, நான் மட்டும் நான் சும்மா நிக்கிறேன். யோ, உன் குழம்பு வேணா ஒண்ணு வேணாம், நானும் நயன்தாராக தான் நிக்கிறேன். நானும் நீ பாத்துருமா? இந்த பக்கம் கழுவாத கறி சட்டி மூஞ்சி மாதிரி ஒருத்தன், இந்த பக்கம் கழுவன கறி சட்டி மூஞ்சி மாதிரி ஒருத்தன். நயன்தாரா வேணுமா அவனுக்கு? மூஞ்சிங்களா பேரு. என்னடி நித்யா, ஏற்கனவே ஒரு பைத்தியம் நின்றுட்டு இருக்குது, உங்க அப்பா வேற பைத்தியத்தை உன்னை கூட்டிட்டு வந்திருக்காரு. ஒண்ணுங்க மரியாதை உங்க அப்பாவை கூட்டிட்டு போறியா இல்லையா? ஆமா, நீ இதெல்லாம் எனக்கு வேணும். அதான் சாப்பிட்டேனே. சீ சும்மா இரு. சும்மா போன என்ன கூட்டு இப்ப என்ன எங்க அப்பா சேர்த்து வச்சு அசிங்கப்படுத்துறியா? நீ வாப்பா நம்ம போலாம். உன்னோடு காதல் சொல்லி நயந்தா. ஏய் அவங்களே போயிட்டாங்க, நீயும் போடா. டேய் முதல்ல நீங்க 2 பேரும் போங்கடா. என்னடா நின்னுட்டு இருக்கீங்க? கிளம்புங்கடா. கிளம்புக்கு நீ என்ன பார்த்தா சொன்ன? டேய்,
நயன்தாராக்காக நான் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் கையே கொடுப்பேன்டா. நீ லெஃப்ட் ஹேண்ட் கை கொடுத்தினா நான் ரைட் ஹேண்ட் காலு கொடுப்பேன்டா வெட்டி. நீ அந்த அளவுக்கு வந்துட்டியா? அப்ப ரைட் ஹேண்ட் கையை வெட்டி கொடுத்துட்டு என் இதயத்தை உடைச்சி எடுத்து கொடுப்பேன்டா. ஓ அந்த அளவுக்கு வந்துட்டியா நீ? நான் யாருன்னு உனக்கு தெரியாதுல்ல. 2 காலையும் வெட்டி உள்ள இருக்கு போட்டியை எடுத்து அறைகளை இடம் போட்டு கொடுப்பேன்டா நயன்தாராவுக்கு. டேய் கை கால் ஒழுங்கா இருக்கிறவனே கடைசி வரைக்கும் கஞ்சி ஊத்த மாட்டான். இவன் வேற அதையும் மீறி நீ என்னன்னா இருதயத்தை அப்படியே எடுத்து கொடுத்துருவேன்ற. டேய் செத்து போயிடுவாடா, அது கூட விட தெரியல. இவரு என்னன்னா ஆட்டு போட்டியாது அப்படி போட்டியை எடுத்து கொடுத்துருவேன்ற. நீங்க எதை வேணாலும் எடுங்க, கொஞ்ச நேரம் இங்கே நில்லுங்க, உள்ள அருவா இருக்கு, நான் அதை போய் எடுத்துட்டு வரேன். எல்லாம் உன்னால வந்தது. ஏய் எல்லாம் ஒன்னால வந்து ஒன்னார கால் எடுக்க சொன்னது? உன்னை யாரா கை எடுக்க சொன்னது? ஒன்னார போட்டி எடுக்க சொன்னதா? உன்னை யாரு இதயத்தை எடுக்க சொன்னது? ஏய் எல்லாம் ஒன்னால வந்துரும். உன்னாலதான்டா. ஏய் ஏய் உன்னாலடா. நான் தான் முதல்ல சொன்னேன். நான் தான்டா ஃபர்ஸ்ட் வந்தேன். மொத வெட்டு உனக்கு தான், அதான் அருவாடுறான். அப்ப நீயே வாங்கிடா. நீ வாங்கிக்கடா. என்னடா பச்சைக்கிளி, டேய் என்ன பார்த்தும் பார்க்காத போற? ஏண்டா உன்னை பார்த்ததால தான்டா நடுத்தெருல நான் போறேன் பரதேசி. அப்படியே வானத்துல பறந்து போவியா? டேய் உன் வெயிட்டுக்கு பறந்தேன்னு வச்சுக்க, அப்படியே கீழே வந்து தக்காளி மாதிரி வச்சுக்க போடுவேன். பாத்தியாம்மா, கோட்டீஸ்வரனா இருந்தேன், என்னை தெருக்கோட்டில நிக்க வச்சிட்டான். இப்படிலாம் பேசுறானே, உங்க ஒப்பனை தட்டி கேட்க மாட்டியா? என்னதே தட்டி கேட்கறதா? தினமும் கொட்டி தான் கேட்கறான், அப்பயும் என்னன்னே கேட்க மாட்டான். இனிமே அருவாய்த்து வெட்டி தான் கேட்கணும். டேய் நான் உனக்கு அப்படி என்னடா கெட்டது பண்ணிட்டேன்? லாரி வாங்கிட்டு என்னை கூப்பிட்டு கேட்டேன், இதுக்கிட்ட தான் ஒரு வயசு சொல்லுன்னு, அதுக்கு ஒரு வயசு சொன்னேன். அதுக்கப்புறம் கார் வாங்கிட்டு இதுக்கு ஒரு வயசு சொல்லுன்னு கேட்டேன், அதுக்கு ஒரு வயசு சொன்னேன். அதுக்கப்புறம் பைக் வாங்கிட்டு இதுக்கு ஒரு வயசு சொல்லுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சைக்கிள் வாங்கிட்டு கேட்குற, இதுக்கு ஒரு வயசு சொல்லுன்னு. இப்போ என்னடானா குதிரை வண்டி வாங்கி வச்சுக்கிறல, எவ்வளோ பெருசாக செஞ்சுக்கிறேன் உனக்கு. ஏய் சைக்கிளை வித்து லாரி வாங்கினா சாதனை, ஆனா லாரியை வித்து சைக்கிளை வாங்கினா எனக்கு வந்த சோதனைடா இது. என்னடா பச்சைக்கிளி, உனக்கு நேரம் சரியில்லைன்னு உன் லாரியில எலுமிச்சு மழை கட்ட சொன்னேன், அது உருண்டு போச்சு. அது மேலே ஏறின லாரி பிறந்து போச்சு. என்னடா பண்றது? ஏன்பா எலுமிச்சு மரத்து மேல ஏரியா லாரி கவுந்துருச்சு? அது ஒன்றும் இல்லைம்மா, ஏரிக்கார ஓட்டில் ஓட்டினான், இவன் ஓட்ட தெரியாத ஓட்டினான் பாரு, அந்த ஏரிக்காரில் அப்படியே கவுந்துச்சு. தான் சொன்னேன். ஏண்டா அது கூட பரவாயில்லடா, காரை வாங்கிட்டு கைது பத்திர வாங்கி போட்டு சொன்னிய, ஒட்டிட்டு வந்து வீட்டுல பார்த்தேன்டா, திருப்பி போய் பார்த்தா கைது பத்திரம் காணோம், வண்டியும் காணவாடா. கழுதப்படுத்த தான் ஒட்ட சொன்ன உடனே ஒட்டிட்ட, அதுக்கு புல்லு போட்டியா, அதுக்கு கையில் தண்ணி வச்சியா? இப்போ எதனா காட்டில் மேஞ்சின்னு இருக்கான், போய் தேடு போ. சரி அதெல்லாம் கூட விடுறா, புதுசா பைக் வாங்கிட்டு வந்தேன், அந்த பைக் ஐக்காக்குறதுக்கு கைவை எடுத்துன்னு போனேன். எதாடா என் பைக்கு? அதுவாடா நடு ஆத்துல வச்சு கழுவுனுண்டா, அப்படியே அடிச்சு போச்சு. அது இப்போ மெரினா பீச்சில் இருக்குதோ இல்லை கோவளத்தில் பீச்சில் இருக்குதோ தெரியல. அதான்டா போலீஸ் இப்போ தேடினுக்குறாங்க. அதெல்லாம் போனது போச்சு, ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு உன்ன மாதிரி திட்டு போய் என்ன கண்டுபிடி சொல்றேன் நான். என்ன போலீஸ்ல போய் சொல்ல போற அவ்வளவுதானே? இதுனா இந்த பேபிக்கு புதுசா, இதெல்லாம் ரொம்ப பழசு. இப்போ ஒன்று சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ, போய் சொல்ற தெளிவா சொல்லு, தக்காளி சேனல் பேபின்னு. என்ன புரிஞ்சுதா? வாமா போலாம். போ யாரு கூடிய கெடுக்க போறியோ, நான் இதுல இருந்து குதிரை கிடைக்கலன்னு வச்சுக்கோ, உன்னை தாண்டா கொல்ல போட்டு வளர்க்க போறேன். வரேன்டா.